கதைகள், ஒரு விதமான சிலிர்ப்பு எல்லாம் வரும் இல்லையா? சித்தர்கள் வாழ்ந்த பூமி, வல்வில் ஓரி மாதிரி வள்ளல்கள் ஆட்சி செஞ்ச ஒரு மண், அப்புறம் கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் இயற்கை அன்னை கொஞ்சிற ஒரு இடம்னு, அடேங்கப்பா இதுக்கு பல அடையாளங்கள் இருக்கு. சரி வாங்க, இந்த மலையோட மர்மங்களையும் அதுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற வரலாற்றையும் கொஞ்சம் விலாவாரியா அலசி பார்க்கலாம். நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. கொல்லிமலை. இந்த பேர்லயே ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. கவனிச்சிங்களா? இது உண்மையிலேயே கொல்ற மலையா இல்லனா நம்மள காக்குற மலையா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் ஆரம்ப புள்ளி. சரி, ஒரு இடத்துக்கு சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேர் வச்சிட மாட்டாங்க. ஒவ்வொரு பேருக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். அப்போ கொல்லிமலைங்கிற இந்த பேருக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? வாங்க அந்த மர்மத்துக்கான விடைய இப்ப தேடலாம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரே பேருக்கு ஒண்ணுக்கொன்னும் நேரெதிரான 2 விளக்கங்கள் சொல்லப்படுது. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்ப காலத்துல இந்த மலையோட தட்பவெப்ப நிலை ரொம்ப கடுமையா இருந்ததாலையும், பல கொடிய நோய்கள் பரவுனதாலையும், வெளியாட்கள் உள்ள வர பயந்து இதுக்கு கொல்லும் மலை, அதாவது கொல்லிமலைன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கு அப்படியே உல்டாவா ஒரு கருத்து இருக்கு. அதாவது அந்த கொடிய நோய்களையே கொல்லக்கூடிய அபூர்வமான மூலிகைகள் இங்க நிறைஞ்சிருக்கிறதால இதுக்கு கொல்லிமலைன்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, அழிவும் ஆக்கமும் ஒரே பேர்ல இருக்கு. நிலங்க, கதை இன்னும் முடியல. இன்னும் சில ஆழமான விளக்கங்களும் இருக்கு. அதாவது வானம் வரைக்கும் ஓங்கி உயர்ந்த கொல்லி அப்படிங்கிற ஒரு வகையான மரங்கள் இந்த மலையில அதிகமா இருந்ததால இந்த பேர் வந்திருக்கலாம்னு ஒரு கருத்து. அது மட்டும் இல்ல, கொல்லிவாய் பறவைகள்னு ஒரு விதமான பறவை இனம் இங்க வாழ்ந்ததால கூட இந்த பேர் வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆன்மீகமா யோசிச்சு பார்த்தா, மனிதனோட மனசுல இருக்கிற ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலங்களையும் கொல்லக்கூடிய ஒரு ஞான பூமியா இந்த இடம் இருந்ததால கூட இந்த பேர் வந்திருக்கலாம்னு பெரியவங்க சொல்றாங்க. ஓகே, பேரோட மர்மத்துல இருந்து விலகி இந்த மலையோட ஆன்மீக பாதுகாவலர்களை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது மகா ஞானிகளான சித்தர்களை பத்தி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொல்லிமலைங்கிறது 18 சித்தர்களோட தவபூமியா இருந்திருக்கு. அவங்க ஏன் குறிப்பா அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. காரணம், இங்க கிடைச்ச மிக மிக அரிய மூலிகைகளும் அப்புறம் யாருடைய தொந்தரவும் இல்லாத அந்த மலையோட அமைதியான சூழலும் அவங்க தவம் செய்யறதுக்கும் ஞானத்தை தேடுறதுக்கும் ரொம்பவே பொருத்தமா இருந்திருக்கு. இன்னைக்கும் பல குகைகள்ல அவங்க வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சித்தர்கள் இங்க ரொம்ப அமைதியா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அசுரர்கள் வந்து அவங்க தவத்தை கலைச்சி ரொம்ப தொல்லை கொடுத்திருக்காங்க. அப்போ தேவர்களோட சிற்பியான விஸ்வகர்மா ஒரு யோசனை செஞ்சார். அசுரர்களை மயக்கி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமானுஷ்ய பெண் சிலையை வடிக்கிறார். அந்த சிலைதான் கொல்லிப்பாவை. அசுரர்கள் அந்த சிலையோட அழகுல மயங்கி அதுகிட்ட நெருங்கும் போது அந்த சிலை அவங்கள ஈர்த்து கொன்றுவிடும். இப்படிதாங்க கொல்லிப்பாவை சித்தர்களோட தவத்துக்கு ஒரு கவசமா உருவாச்சு. இந்த கொல்லிப்பாவை சிலை ஒன்னும் சாதாரணமானதில்ல. அத பாக்குறவங்களோட கண்ணையும் மனசையும் அப்படியே கட்டி போட்டு கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு ஆசையை உண்டாக்கி கடைசியில அவங்கள அழிக்கக்கூடிய சக்தி படைச்ச ஒரு மோகினி வடிவந்தான் அது. இதனாலதான் எந்த ஆயுதத்தாலையும் வீழ்த்த முடியாத அசுரர்களை வீழ்த்துற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இது பயன்பட்டது. சரி, ஆன்மீகம் மர்மம்னு பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கலாம் வாங்க. இந்த மறையோட மாபெரும் வீரனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் வேற யாரும் இல்ல, கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரிதான். சங்க காலத்துல வாழ்ந்த 7 மாபெரும் கொடையாளிகள்ல வல்வில் ஓரியும் ரொம்ப முக்கியமானவர். இவரோட கொடைத்திறனை பத்தியும் இவரோட அசாத்தியமான வில்வித்தைய பத்தியும் பல புலவர்கள் சங்க இலக்கியங்கள்ல பாடி தீர்த்திருக்காங்க. கொல்லிமலைய தன்னோட தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்ச பெருமை இவருக்கு உண்டு. இவரோட வில் திறமைக்கு இந்த ஒரு சம்பவமே பெரிய சாட்சிங்க. ஒரு தடவை வேட்டைக்கு போனப்போ ஒரே ஒரு அம்பை மட்டும் எய்து அது போன வழியில குறுக்கிட்ட யானை, புலி, மான், காட்டுப்பன்றி, உடும்புன வரிசையா 5 விலங்குகளை ஒரே அம்பால வீழ்த்தினாராம். நினைச்சு பாருங்க. இதனாலதான் இவருக்கு வல்வில் ஓரி, அதாவது வலிமையான வில்லை உடைய ஓரிங்கிற சிறப்பு பெயரே வந்துச்சு. வல்வில் ஓரியோட வாழ்க்கையில முக்கியமான சில கட்டங்கள் இதோ. சுமார் கிபி 200ஆம் ஆண்டுல கொல்லிமலைய ஆட்சி செஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் நாம இன்னைக்கும் போய் பாக்குற அந்த அரப்பலீஸ்வரர் கோயில கட்டினது இவர்தான்னு வரலாறு சொல்லுது. ஆனா இவரோட கதை சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்புரையோட நடந்த ஒரு பெரிய போர்ல வீரமரணம் அடைஞ்சதோட முடிவுக்கு வருது. சரி, வல்வில் ஓரி ஆண்ட அந்த மண் வெறும் வீரத்துக்கு மட்டும் பேர் போனதில்லைங்க. அது இயற்கை அன்னை தவழ்ந்து விளையாடுற ஒரு சொர்க்க பூமி. வாங்க, கொல்லிமலையோட அந்த பிரமிக்க வைக்கிற இயற்கை அழக இப்ப ரசிக்கலாம். கொல்லிமலைக்கு போறதே ஒரு பெரிய சாகச பயணம்தான். அடிவாரத்துல இருந்து மலை உச்சிக்கு போனோம்னா மொத்தம் 70 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து போகணும். ஒவ்வொரு வளைவு திரும்பும் போதும் ஒரு புது விதமான காட்சியும் ஒரு த்ரில்லான அனுபவமும் நமக்கு கிடைக்கும். கொல்லிமலையோட மணிமகுடம்னு எதை சொல்லலாம்னா, சந்தேகமே இல்லாம இந்த ஆகாசகங்கை நீர்வீழ்ச்சியை தான் சொல்லணும். சுமார் 160 அடி உயரத்துல இருந்து பாறைகள் மேல வழிஞ்சு ஓடுற இந்த தண்ணியை பாக்குறதே ஒரு பரவசமான அனுபவம். இந்த தண்ணியில நிறைய மூலிகை குணம் இருக்குன்னு மக்கள் ரொம்ப நம்புறாங்க. சொல்லப்போனா இந்த மலை இயற்கை வளங்களோட ஒரு பெரிய புதையல். சுவையான பலாப்பழம், அன்னாசி பழம் எல்லாம் இங்க ரொம்ப பிரபலம். அதே மாதிரி காயங்களை உடனே ஆற்றக்கூடிய சாவல்யக்கரணி, சந்தானக்கரணி மாதிரி ரொம்ப ரொம்ப அரிய மூலிகைகளும் இங்க கிடைக்குது. கரடி, மான், மயில்கள்னு பல உயிரினங்களோட வீடாகவும் இந்த மலை இருக்குது. சரி, பழங்கதைகள் வரலாறு எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு கொல்லிமலை எப்படி இருக்கு? இது வெறும் வரலாற்று சின்னம் மட்டும் இல்ல, இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற ஒரு இடம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பாருங்க. கொல்லிமலை தன்னோட பாரம்பரியத்தை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை எப்படி மாத்திக்கிட்டு வருதுன்னு இது காட்டுது. ஒரு பக்கம் பாரம்பரியமான வார சந்தைகள்ல கிடைக்கிற சுவையான பழங்கள், இன்னொரு பக்கம் சுற்றுலா பயணிகளை கவர தாவரவியல் பூங்கா, படகு சவாரி, காட்சி கோபுரம்னு புது புது வசதிகளும் இங்க வந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல நடந்த ஒரு ஆய்வுல இங்க சுமார் 2200 வருஷம் பழமையான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, இந்த மலையோட வரலாறு நம்ம நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப பழமையானதுங்கிறது நிரூபிக்குது. சங்க காலத்துக்கு ரொம்ப முன்னாடியே இங்க மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு வலிமையான தொல்லியல் சாட்சியா நிக்குது.
ஆக நம்ம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கொல்லிமலைங்கிறது வெறும் ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்ல. அது சித்தர்களோட ஆன்மீகம், வல்விலோரியோட வீரம், அப்புறம் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியான இயற்கைன்னு இந்த 3ம் ஒண்ணா கலந்த ஒரு அற்புதமான சங்கமம். சுற்றுலா பயணிகளோட வருகை அதிகமாகிற இந்த நேரத்துல நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வி எழணும். கொல்லிமலையோட இந்த தனித்துவமான பாரம்பரியத்தையும் அதோட இயற்கை அழகையும் சிதைக்காமல் வளர்ச்சியை நோக்கி எப்படி பயணிக்கிறது? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.